ஹாய், நான் உங்கள் மீனா. சுரேந்திர லோகநாதனோட யூடியூப் சேனலை எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மனசுக்கு பிடிச்ச கமெண்ட் பண்ணுங்கள். ஈழப்போரில் வெற்றி கண்ட மாமன்னர் ராஜேந்திர சோழர் வருகிறார். பராக் பராக் பராக். வாழ்க வாழ்க வாழ்க. மாமன்னர் ராஜேந்திர சோழர் வாழ்க வாழ்க. மாமன்னர் ராஜேந்திர சோழர் வாழ்க வாழ்க. அவையோருக்கு வணக்கம். உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். வாழ்க மன்னர் மன்னா. ஈழப்போரில் தாங்கள் பெற்ற வெற்றி இமாலய வெற்றி, ஈடு இணையற்ற வெற்றி, உலகம் போற்றும் வெற்றி. சோழர் படையின் இந்த வெற்றியை நாளைய வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டும். நம்மிடம் பாண்டியர்களின் மணிமுடியை ஒப்படைக்காமல் இருந்த ஈழ மன்னர்களுக்கு அகம்பாவத்திற்கு தாங்கள் முற்றுப்புள்ளி வைத்து விட்டீர்கள். என் தந்தை மன்னர் ராஜராஜ சோழரின் கடைசி ஆசையை நிறைவேற்றியுள்ளேன். சொர்க்கத்திலிருந்து அவருடைய ஆன்மா இந்த அரிய வெற்றியை கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும். அத்துடன் மணிமுடி பிழையை மீட்டெடுக்க அரும்பாடுபட்ட தங்கள் மகன் இளங்கோவின் வீரச்செயல் கண்டும் வாழ்த்திக் கொண்டிருக்கும். வெற்றி வீரர் இளங்கோவேல் வாழ்க வாழ்க. மணிமுடி மீட்ட மாவீரர் இளங்கோ வாழ்க வாழ்க. மணிமுடி மீட்ட மாவீரர் மாமன்னர் வாழ்க வாழ்க. ராஜேந்திர சோழர் இல்லை, தமிழரின் மணிமுடியை மீட்டதில் என்னை விட தங்கள் மகன் இளங்கோவின் பங்கு மிகப்பெரியது. ஏனென்றால் நானும் மாமா வந்தியத்தேவரும் ஈழத்தில் கடும் போரில் இருந்த போது முதலை சுனையில் இறங்கி மணிமுடி இருக்கும் இடத்தை அறிந்து தன் உயிரை துச்சமன எண்ணி மணிமுடியை மீட்டு வந்துள்ளார் தங்கள் மகன். அரசே, வந்தால் மணிமுடியுடன் வா, இன்றே சடலமாக வா என்று என் தந்தை ஆணையிட்டார். ஆணையை நான் நிறைவேற்றினேன். அப்படி வேளாண் அவர்களே, இருந்தாலும் இளங்கோவுக்கு தாங்கள் இப்படி ஒரு கடுமையான கட்டளையை இட்டிருக்க கூடாது. அப்படி கட்டளை இட்டதால் தான் இளங்கோ கடும் போரிட்டு மணிமுடியை மீட்டு வந்தான். இளங்கோ ஒரு சோழ விசுவாசியாக அப்படி ஒரு கட்டளை இட்டேன். ஆனால் ஒரு தந்தையாக என் மனம் பட்ட பாடு அது சொல்லி மாளாது. வேளாண் அவர்கள், அரசே தைரியமாக இருங்கள். அமைச்சரே, ஈழத்துக்கு சென்ற நாங்கள் போர் முடிந்து திரும்பி வர 2 ஆண்டுகள் கடந்து விட்டனவே. ஆம் அரசே, காலம் வேகமாக கடந்து விட்டது. மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் உள்ளார்களா? நாட்டு மக்கள் அனைவரும் நலமுடன் உள்ளனர் அரசே. பெருமாறே, வாருங்கள். நலமாக உள்ளீர்களா? நலமாக இருக்கிறோம். தாங்கள் இருந்த இடத்திலிருந்து இந்த எளியவனை வரவேற்றது எனக்கு புல்லரிக்க செய்கிறது அரசே. இதில் தவறொன்றும் இல்லையே. நாங்கள் போரில் வெற்றி பெற நீங்கள் தயாரித்து தந்த ஆயுதங்கள் தானே பயன்பட்டது. அதற்காக நான் தங்களுக்குத்தான் நன்றி கூற வேண்டும். மிக்க நன்றி மன்னா. தங்களிடம் தங்கள் தந்தையார் பொன்னியின் செல்வரிடம் இருந்த அத்துணை நற்குணங்களையும் காணப்பெறுகிறேன். பெருமாறே, நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் உள்ளீர்களா? எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கிறதா? நாங்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கிறோம். எங்கள் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கும்படி தாங்கள் எங்களை வாழ வைத்திருக்கிறீர்கள். ஆனால் ஆனால் என்ன ஆனால்? கூறுகிறேன் அரசே. தாங்கள் எங்களை உயர்வாக மதிக்கிறீர்கள். ஆனால் சமுதாயத்தில் இன்னும் எங்களை தாழ்மையாகவே நடத்துகிறார்கள். வேளாளே,
கருமாறே, என்ன சொல்கிறீர்கள்? வேளாரே, இவர் கூறுவதின் பொருள் என்ன? அது நான் கூறுகிறேன். எங்கள் வீடுகளில் திண்ணை வைக்கக்கூடாது, பின்புறம் வாசல் வைக்கக்கூடாது, காலணி அணிந்து வீதியில் நடக்கக்கூடாது என்று எங்களை கட்டாயப்படுத்துகிறார்கள். அதைத்தான் தாங்கவே முடியவில்லை அரசே. இது என்ன அநியாயம்? இந்த ராஜேந்திர சோழரின் ஆட்சியில் இப்படி ஒரு இழிவான செயல். கருமாறி, வருந்துகிறேன். சோழ நாட்டில் கீழ் மக்கள் மேல் மக்கள் என்ற எந்த வேறுபாடும் கிடையாது. அனைவரும் ஒரே மாதிரியான வரியைத்தானே செலுத்துகிறீர்கள். கருமாறி, வேளாரே, அமைச்சரே, தங்களிடம் தான் நான் சகல அதிகாரம் கொடுத்து விட்டு சென்றேனே, பிறகு என் வருகைக்காக ஏன் காத்திருக்க வேண்டும்? கருமாறி, வருந்துகிறேன். அமைச்சரே, உடனே ஆணை பிறப்பியுங்கள். கருமாறிகள் தங்கள் வீடுகளில் தில்லை வைக்கலாம், இருவாசல் வைக்கலாம், காலணிகள் அணிந்து கொள்ளலாம். கருமாறிகள் மட்டுமல்ல, சோழ நாட்டின் அனைத்து